சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த அந்த பொண்ணை அவங்க அத்தைகள் எல்லாம் சேர்ந்து ஸ்லேவ் மாதிரி வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அத்தையோட பொண்ணை பார்க்கறதுக்காக இப்போ மேப்பிலாய் சைடு வீட்ல இருந்து வந்திருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு வந்தவங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு சர்வ் பண்றா. இப்போ அத்தையோட பொண்ணு வந்துடுறா. அவளையும் எல்லாரும் பார்த்துடுறாங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு துர்கா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஓப்பனா எனக்கு அந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட அந்த அத்தைகளுக்கு ஃபுல் ஆங்கர். என் பொண்ணை பார்க்க வந்துட்டு இப்போ அந்த தருதலை பிடிச்சிருக்குன்னு சொல்றியா இன்னும் சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. அப்புறம் broker கிட்ட வேற நல்ல மேட்ச் இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. அந்த broker ஒரே குடும்பத்தில் 2 brothers இருக்காங்க. அவங்களுக்கே பேசி முடிச்சிடலாம்னு சொல்றாரு. வீடு பார்க்க போனா பிக் ஹவுஸ் மாதிரி இருக்கு. சாப்பிட பலகார ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மாவும் ரொம்ப நைஸா பேசுறாங்க. இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியா கல்யாணமும் முடிச்சிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் பலகாரத்தை எடுத்துக்கிட்டு வீடு வீடா கொடுக்க துர்காவை அனுப்புறாங்க. அவ கொடுக்க போகும்போது உன்னோட சின்ன பொண்ணுங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு. நீ லாஸ்டா கல்யாணமே பண்ணாம சுத்திட்டு இருக்க போறியா? இன்னும் மென்டலி ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அவளோட மாமா 2 பேர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாங்க. மாமா சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுருக்கா. இதையெல்லாம் அந்த அத்தைகளும் பார்த்துடுறாங்க. உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சா? ஒன்றும் இல்லாத நாய்க்கு கல்யாணமான்னு சொல்லிட்டு ரோட்ல ஒன்றும் இல்லாதவன் யாராவது சுத்திட்டு இருப்பான், அவனை கூட்டிட்டு வான்னு அனுப்புறாங்க. அந்த பொண்ணோட மாமா 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க மென்டலி அன்ஸ்டேபிள் மேன் ஒருத்தனை விரட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அந்த மாமன்காரங்க அந்த பைத்தியக்காரனையே அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணி அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அவனை பார்த்ததும் டெரபிள் ஃபியரா பயப்படுறா. ஆனா அத்தைகள் உனக்கு இவன் தான் பெர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு 0 இன்ட்ரெஸ்ட். எனக்கு கல்யாணமே வேணாம்னு எவ்வளோ பெக் பண்ணியும் யாருமே காதுல வாங்கல. கடைசியில் அத்தா மாமா 4 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு அந்த பைத்தியக்காரனுடைய கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆட்டோல ஏத்தி இப்போ புகுந்த வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க.